சென்னை பூந்தமல்லியில் செயல்பட்டு வரும் பெயிண்ட் மற்றும் உப பொருட்கள் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சக்தி சரவணன். வணக்கம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் பெயிண்ட் மற்றும் உப பொருட்கள் கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் சில லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்துள்ளன. இந்த விபத்தானது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. வெயில் நேரத்தில் அனைத்து பொருட்களும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் என்பதால் மின்கசிவு லேசாக ஏற்பட்டவுடன் உடனடியாக தீயானது பரவி இருக்கிறது. அது மட்டுமின்றி பெயிண்டுடன் கலக்கப்படும் தின்னர் உள்ளிட்ட பொருட்கள் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்கள் என்பதால் அந்த பொருட்களில் வேகமாக தீ பரவி கடை முழுவதும் பரவியது. உடனடியாக தீ விபத்து தொடர்பாக பூந்தமல்லி மற்றும் ஆவடி, மதுரவாயல் உள்ளிட்ட தீயணைப்பு காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வாகனங்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையானது சூழ்ந்து சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் உள்ளிட்டவை ஏற்படும் வகையில் இந்த தீ விபத்தானது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரவாயல் பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் சற்று நேரம் பரபரப்பான சூழலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இருப்பினும் உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தது மட்டுமன்றி போக்குவரத்தையும் சீர் செய்தனர். தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது தொடர்பான முழுமையான விசாரணையை பூந்தமல்லி போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர்.